வேண்டும் என்று சொன்னார். அதற்காகத்தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியது. அறிவு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், மான சுதந்திரம், தேவை சுதந்திரம் எல்லாவற்றிற்கும் வேண்டியதுதான் உண்மையான சுதந்திரம். அது வெறும் எழுத்துக்களை கொண்டது அல்ல, எண்களை கொண்டது அல்ல, 75 என்று எண்ணிக்கொண்டு வருவது அல்ல. மாறாக திரும்பி பார்த்து பயப்படாமல் பேசுவதுதான் சுதந்திரம் என்பதை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். சிந்திக்க சொன்னதுதான் பெரியார் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இளைஞர்கள் மத்தியிலே பேச வைத்தார் என்பதுதான் சாக்ரட்டிஸ் மீது பெரிய குற்றச்சாட்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்று சொன்னதுதான் வள்ளுவர் மீது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் உலகம் முழுவதும் இருந்தாக வேண்டும். அப்போதுதான் உலகம் வளரும், மக்கள் வாழ்வார்கள், சமத்துவம் பெருகும். அந்த சமத்துவ போர் வீரர்களிலே, இசைத்துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவு கண்டெடுக்கப்பட முடியாத, கிடைக்கப்பட முடியாத ஒரு மாணிக்கமாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயெல்லாம் போயிருக்கிற இசை இருக்கிறது, அந்த இசைக்கு கூட ஒரு வசையை உண்டாக்கிறார்கள். இசை என்றாலே புகழ் என்று பெயர். ஆனால் அதற்கு ஒரு வசையை உண்டாக்கினார்கள். இன்னார் இந்த இடம், அந்த இடத்திலே பாடப்பட்ட இசைக்கு மரியாதை இல்லை, இந்த இடத்திலே நாங்கள் பார்த்து அங்கீகரித்தால்தான் அந்த இசை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆதிக்கத்தை உடைத்த மாபெரும் சம்மட்டிக்கு பெயர்தான் PM கிருஷ்ணா என்ற அந்த உடைவர். எனவேதான் அவர் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் கேட்டவுடனே அன்போடு வந்தார்கள். யாரும் கேட்காமலேயே சிந்திக்க சொன்னார் பெரியார். அவ்வளவுதான். பெரியார் ஏற்று சொல்லவில்லை, ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை, அதை பார்த்து சிந்திக்க சொன்னார். ஒரு முறை மாணவன் கேட்டார், யார் சொல்லுவதை நம்பாதே, நீ உன்னுடைய யார் சொல்லுவதை நம்பாதே, உன்னுடைய அறிவுக்கு வேலை கொடு என்றார். உடனே நீங்கள் சொல்லுவதை நம்புவதா இல்லையா என்று அந்த மாணவர், கல்லூரி மாணவர் எழுந்து கேட்டார். நான் சொல்லுவதை நம்பாதே. இப்படி சொன்ன ஒரே ஒரு தலைவர் தான். நம்பு. இந்த நாட்டில் போராட்டம் அன்றையிலிருந்து இன்று வரையிலே போராட்டம். சுதந்திரம் யாரிடமிருந்து வேண்டும் என்று சொல்லுங்கள், சுதந்திரம் வேண்டும் என்றார். யாரிடமிருந்து சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லும்போது சிந்திக்காதே என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம், சிந்தித்து பார் என்று சொல்வதற்கு இன்னொரு பக்கம். சிந்திப்பதற்காக என்ன தண்டனை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், சிந்திக்க வைக்க வேண்டும் சொல்லுகிற ஒரு படை இன்னொரு பக்கம். இதுதான் இன்றைய சமுதாயம். 1000 கிருஷ்ணாக்கள் தேவை. இதோ வந்திருக்கிறார்கள். எனவே ஒருவராக இல்லை. அந்த புராண காலத்தில் அங்கிருந்தார், திறந்து பக்கமெல்லாம் கதவு திறந்துக்கிறதெல்லாம் கிருஷ்ணன் இருந்தார்னு கதை. ஆனால் இப்போ அவருடைய பாட்டு எல்லா இடங்களிலும் ஒலிக்கும். எல்லா இடங்களிலும் அந்த பாட்டுக்காக அல்ல, வெறும் இசைக்காக அல்ல, இசை என்பது புகழ். அந்த இசையினுடைய கருத்து எல்லோரையும் தாக்கி இருக்கிறது. நேற்று திராவிட மாடல் முதலமைச்சர் முன்னாலே அவர் பாடிய போது உலகமெங்கும் இன்றைக்கு இருக்கிறது. நேற்று அங்கே, இன்று இங்கே, நாளை எங்கே? நமக்குத்தான், மக்களுக்குத்தான், அகிலக்குத்தான். நன்றி, வணக்கம். இதிலே அவர்களுக்கு கொடுக்க இருக்கிற மக்கள் இசை மாண்பாளர் என்ற சிறப்பு. மக்கள் இசை அவரிடத்தில் மக்கள் இசை, அதுக்குரிய மாண்புக்குரியவர், அந்த விழுமியங்களுக்குரியவர். வாழ்க, வளர்க, தொடர்க, படி. நன்றி, வணக்கம்.